எல்லாம் இங்க வந்துருதா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இந்த கெடுபல் 50 குறைஞ்சிடும். புரியுதா? சரி. அடுத்தபடியா ராகு கேதுக்கள். ராகு பகவான் 11. புரியுதா? மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் கொடுப்பார். ராகு கேது பயிற்சி மே மாசம் இருக்கு. மே மாசம் ராகு கேது பெயர்ந்த பிறகு ராகு பகவான் நல்லா இருக்கு. ராகுவை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல தான் இருக்காரு. சர்பத்தால கெடுக்க முடியாது. வெளிநாட்டு போற வாய்ப்பு வருதா, கிளம்பிடுங்க, ஊர்ல இருக்காதீங்க. வெளிநாட்டு வாய்ப்பு வந்து வெளில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி உங்களை வெளில கொண்டு போயிறாரு. தொலைதூர பயணம் இது வந்து பாத்தீங்கன்னா அயனா சாயனா போக சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அலைச்சல், வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் முதல்ல பிரயாணத்தையும் குறிக்கும். அப்ப வெளிநாடு வாய்ப்பு வருதா, தாராளமா போயிடுங்க. இங்க ராகு உங்களை அழைச்சிட்டு போயிடுவார். கடல் கலந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். அப்போ இடைப்பட்ட ஒரு 60 நாள், 60 நாள் இல்ல, ஒரு 40ல இருந்து ஒரு 50 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த சனி பயிற்சி காலகட்டத்திலிருந்து குரு ராகு பயிற்சி காலகட்டம் வரைக்கும் ஒரு 50ல இருந்து 60 நாள் கூட வரும். அந்த 60 நாள் மட்டும் நீங்க தெளிவா இருந்துட்டீங்க, கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு கை கொடுக்க ஆள் வந்துடுறாங்க. இதை சொல்லுவாங்க தெரியுமா, தோழன் வந்தா எந்த ஒரு கவலையும் இல்லைங்கிற மாதிரி இவர் உங்களுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு இவர் வந்துடுறாரு, குரு வந்துடுறாரு. அடுத்தபடியா ராகு நல்ல நிலைக்கு வந்துடுறாரு. அப்போ இந்த குரு பேச்சுல 7.5 சனி உங்களுக்கு எந்த ஸ்தானம் உங்களுக்கு பண்ண போகுதுன்னா, அந்த 7.5 சனிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த அளவு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன அந்த காரவத்தம் வாயிலாக நீங்க கவனமாக விழிப்புணர்வோட இருக்கும் போதும் இந்த ராகு கேதுக்கள் அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ராகு சப்போர்ட் பண்ணுவார், 1 வருஷத்துக்கு குரு சப்போர்ட் பண்றாரு. அடுத்த குரு பேச்சு குரு 4க்கு வருவார். குரு 4க்கு வந்தானா இவரோட பார்வை வந்து 10க்கு வந்துடும். புரியுதா? அதே மாதிரி அடுத்த பார்வையா இவர் 8வது பார்க்க போறாரு. அடுத்த பார்வையா என்ன பண்ணுவாரு, சனியை பார்த்துருவார். இந்த குரு பேச்சு குரு 3ல, அடுத்த குரு பேச்சு குரு 4ல வருவாரு. குரு 4ல வரும்போது இவரோட 9ஆம் பார்வை போச்சு மேல போச்சுன்னா எங்க சனியை பார்த்துருவார். அப்போ அடுத்த குரு பேச்சுல உங்களுக்கு ராஜயோகம் 7.5 சனி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாங்க. ஏன்னா சனியை குரு பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இப்ப ஓவர் வியூவா நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 7.5 சனியில மேச ராசி மேச லக்னக்காரங்களுக்கு என்ன சார் கெடுபல் வரும்னா, குடும்பம், தொழில், நட்பு வட்டாரம், தன விஷயத்துல கவனமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதா? அடுத்தபடியா குரு பயிற்சிக்கு பிறகு குரு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. புரியுதா? பாக்கிய சார்ந்த குரு பார்க்கும்போது தகப்பன் மாநில இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாமே நன்றா இருக்கும். சரி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு ராகு வந்து உங்களுக்கு 11ல அமர்றாரு. வெளிநாடு போற வாய்ப்பு அவர் கொடுப்பார். வெளிநாடு போற வாய்ப்பு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வெளிநாடு போவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, விசா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட அது நல்லது பயக்கும். அதே மாதிரிதான் இந்த குரு பேச்சுக்கு பிறகு அடுத்த ஒரு குரு பேச்சு வரும் பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் உங்களுக்கு